நம்ம மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய குட்டி குட்டி துறவியின் கதைகளை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல குரு ஒருத்தர் இருந்தாராம். அவர்கிட்ட நிறைய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா வீரபாகு அப்படிங்கிறவன் அறிவில் சிறந்த மாணவனா திகழ ஆரம்பிச்சான். மற்ற மாணவர்களை தன்னோட அறிவாற்றலால வெல்ல ஆரம்பிச்சான். அதை நினைச்சு பெருமை கொள்ளவும் ஆரம்பிச்சான். அவனோட ஆணவமே அவனோட கண்களை மறைக்க ஆரம்பிச்சது. அது மற்ற மாணவர்களை மட்டம் தட்டி பேசுற அளவுக்கு வளர்ந்துச்சு. குறிப்பா கல்வியில கொஞ்சம் பின்தங்கி இருக்க மாணவர்களை அடிக்கடி உதாசீனப்படுத்தவும் ஆரம்பிச்சான். வீரபாகுவோட இந்த ஆணவ போக்க குருவும் கவனிக்க ஆரம்பிச்சாரு. வீரபாகு அறிவில் சிறந்தவன். ஆனால் அவனுடைய இந்த ஆணவ போக்கு அவனது எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. இந்த குணம் அவன் வாழ்க்கையையே அழித்துவிடும். அவனது குணங்கள் மாறும்படி நாம் தான் ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு முடிவையும் எடுக்கிறாரு. ஒரு நாள் அந்த குரு சக மாணவர்களையும் அழைச்சு, மாணவர்களே, நாம் அனைவரும் அருகில் உள்ள காட்டின் வழியாக ஒரு புனித நதிக்கு செல்ல போகிறோம். அங்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு முக்கியமான சடங்கை நடத்த வேண்டும். அதனால் அனைவரும் தயாராகுங்கள் அப்படின்னு குரு சொன்னதை கேட்ட மாணவர்கள் உற்சாகத்தோடு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயணம் தொடங்கிய போதே காட்டு பாதைகள் கொஞ்சம் கரடு முரடாவே இருந்துச்சு. அதை பார்த்த மாணவர்கள், இந்த வழியில் எப்படி செல்வது? இந்த பாதை சற்று கடினமாக இருக்கிறது. இதை கடந்து செல்வது சாதாரணமான செயல் அல்ல அப்படின்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வீரபாகு மற்ற மாணவர்களை பார்த்து, அட முட்டாள் மாணவர்களே, உங்களுக்கு வேண்டுமானால் இந்த பாதை சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் என்னை போன்ற அறிவாளிகளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எனது அறிவால் எல்லாவற்றையும் எளிதாக கடந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியபடி அந்த பாதை வழியா நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச தூரம் போக போக தான் அவன் தன்னுடைய எண்ணம் தவறு அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சான். அந்த காட்டு வழி பாதைகள் அவனுக்கு சவால் தரக்கூடிய ஒரு இடமா அமைஞ்சது. அந்த பயணத்தின் போது ஒரு நீண்ட ஆற பாக்குறாங்க. அந்த ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்த கடக்க சிறிய பாலம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அது ரொம்பவும் ஆபத்தான ஒரு நிலையில இருந்துச்சு. அந்த மாணவர்களால அந்த பாலம் வழியா ஆத்த கடக்க முடியல. வீரபாகுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த நேரத்துல படிப்புல கொஞ்சம் பின்தங்கி இருந்த மாணவர்கள்ல ஒருத்தன், குருவே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் இந்த பாலத்தை நம்மால் எளிமையாக சரி செய்ய முடியும். இந்த பாலத்தில் கைப்பிடிகள் முற்றிலும் சேதமடைந்து விட்டது. அதை சரி செய்து விட்டால் இந்த பாலத்தை எளிமையாக கடந்து விடலாம். முதலில் இங்கிருந்து சில குச்சிகளை சேகரிக்க வேண்டும். அந்த குச்சிகளை 2 பக்கங்களிலும் சற்று இடைவேளை விட்டு கட்ட வேண்டும். அப்படி செய்து விட்டால் அந்த குச்சிகளின் உதவியால் ஒருவர் பின் ஒருவராக கடந்து விடலாம் அப்படின்னு ஒரு யோசனையையும் கொடுக்கறான். எல்லா மாணவர்களுக்கும் அந்த யோசனை சரினே பட்டுச்சு. அவ சொன்ன மாதிரியே பாலத்து மேல ஏறி ஒவ்வொரு குச்சிகளா கட்டியபடி அந்த பாலத்தை முதல்ல கடந்து போறான். அதுக்கப்புறம் தன்னோட சக மாணவர்களையும் குருவையும் ஒருவர் பின் ஒருவரா வரும்படி சொல்றான். இந்த ஒரு யோசனை அவங்க எல்லாரையுமே அந்த பாலத்தை எளிமையா கடக்க வச்சுது. இந்த நிகழ்வு வீரபாகுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்து கொடுத்துச்சு. அறிவு மட்டும் ஒரு மனுஷனை முழுமையாக்காது. திறமையும் மற்றவங்களை மதிக்கக்கூடிய குணமும் தான் ஒருத்தரோட உண்மையான உயர்வுக்கு காரணமா இருக்க முடியுங்கிறதையும் உணர்றான். அந்த நொடியே வீரபாகு சக மாணவர்கள் கிட்ட தான் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பையும் கேட்கிறான். அந்த பயணம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாவே அமைஞ்சுது. அந்த குருவோட நோக்கமும் நிறைவேறுச்சு. நாமளும் என்னதான் படிச்சு பெரிய அறிவாளிகளா இருந்தாலும் சரி, மற்றவங்களை மதிக்கக்கூடிய பழக்கமும் பணிவும் நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நாம நினைச்சதை அடைய முடியும். ஒரு குருகுலத்துக்கு சீடன் ஒருத்தன் வரான். அவனுக்கு கடவுள் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. ஆனா அந்த குரு தன்னோட போதனைகளால அவனுக்குள்ள இருந்த எண்ணங்களை பொய்யாக்கி கடவுள் நம்பிக்கையை வளர்க்க செஞ்சாரு. ஒரு நாள் அந்த குருவும் சீடனும் ஏதோ வேலை நிமித்தமா வெளியூர் போறாங்க. வேலை முடிஞ்சு திரும்பும் போது அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் இந்த குருவுக்கு நல்ல கொழுத்த செம்மறி ஆட்டை பரிசா கொடுக்கறாரு. அந்த குருவும் சிஷ்யனும் அந்த ஆட்டை மகிழ்ச்சியோட வாங்கிட்டு வராங்க. இரவு நேரம் நெருங்கியதால அங்கேயே படுத்திருந்துட்டு காலையில எந்திரிச்சு போலான்னு முடிவு செய்யறாங்க. அந்த ஊர்ல வழிபோக்கர்கள் தங்கறதுக்காக ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல போய் குருவும் சிஷ்யனும் படுத்து ஓய்வெடுக்கிறாங்க. அந்த குரு தூங்கறதுக்கு முன்னாடி சிஷ்யனை பார்த்து, சிஷ்யனே, இந்த ஆட்டை உன்னோட பொறுப்புல விட்டுட்டு தான் நான் தூங்க போறேன். இந்த மாதிரி செம்மறியாடு எங்கேயும் கிடைக்காது. இதை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு குருவும் தூங்கிடுறாரு. இந்த சிஷ்யனுக்கு அப்பதான் குரு சொன்ன போதனைகள் நினைவுக்கு வருது. நம்ம குரு எதுக்கெடுத்தாலும் கடவுளை முழுமையா நம்பணும்னு சொல்லுவாரு. கடவுள் நம்பிக்கையே இல்லாத நமக்கு கடவுள் மேல நம்பிக்கை வர்றதுக்கு முழு காரணமே நம்ம குரு தான்.
குரு சொன்ன மாதிரி இந்த ஆட்டை நாம பத்திரமா பாத்துக்கணும், அதுக்கு அந்த கடவுளை தான் நம்ம முழுசா நம்பணும் அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சபடி, கடவுளே இங்க பாரு, இந்த ஆட்டை பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, என் குரு சொன்ன மாதிரி உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, இரவு முழுவதும் இந்த ஆட்டை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட முறையிட்டபடி அவனும் தூங்கிடுறான். காலையில எந்திரிச்ச குரு தான் கொண்டு வந்த செம்மறி ஆட்டை காணும்னு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே தன்னோட சிஷ்யனை பார்த்து, உன்கிட்ட சின்ன வேலையை தான் கொடுத்தேன், அதை கூட உன்னால முழுசா செய்ய முடியலையா? அந்த ஆட்டை இரவு முழுவதும் பத்திரமா பாத்துக்கணும்னு உன்கிட்ட சொன்னனா இல்லையா? நீ என்னத்தை பாத்துக்கிட்டியோ, இப்ப பாரு அந்த ஆட்டையே காணும் அப்படின்னு கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட சிஷ்யன் குருவை பார்த்து, குருவே, நீங்க கோவப்படுறது எல்லாம் சரிதான், ஆனா என் மேல கோவப்பட்டு எந்த பயனும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க திட்டணும்னா அந்த கடவுளை தான் திட்டணும். ஏன்னா அந்த கடவுள் உங்களை மட்டும் இல்லை, என்னையும் நல்லாவே ஏமாத்திட்டாரு. நீங்க இந்த ஆட்டை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்க, நான் அந்த பொறுப்பை கடவுள்கிட்ட கொடுத்தேன். இப்போ அந்த கடவுள் தான் அவர்கிட்ட கொடுத்த பொறுப்பை சரியா செய்யல. அப்போ நியாயப்படி பார்த்தா நீங்க தான் அந்த கடவுளை திட்டணும் அப்படின்னு அந்த சிஷ்யன் சொன்னதை கேட்டதும் குரு அவனை பார்த்து, அடே முட்டாளே, என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க? உன்கிட்ட கொடுத்த பொறுப்பை நீ சரியா செய்யாம அந்த கடவுளையே குறை சொல்றியே அப்படின்னு கேட்டதும் இந்த சிஷ்யன் மறுபடியும் குருவை பார்த்து, குருவே, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க கடவுளை முழுசா நம்பணும்னு, நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம நிம்மதியா இருக்கணும்னு நீங்க தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தீங்க. அதுதான் இப்ப நானும் செஞ்சிருக்கேன். ஆனா மறுபடியும் நீங்க என்னையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கடவுள் மேல நம்பிக்கை வச்சது என்னோட தப்பு தான் அப்படின்னு ஒரு பதிலையும் கொடுக்கறான். அதை கேட்ட குரு மறுபடியும் சிஷ்யனை பார்த்து, அடே முட்டாளே, கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்னு நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா உன்னோட கடமைகளை நீ சரியா செஞ்ச பிறகுதான் அந்த நம்பிக்கையை கடவுள் மேல வைக்கணும். நீ உன்னோட கடமைகள் எதையும் சரியா செய்யாம அந்த கடவுளை மட்டும் நம்பி இருந்தா அந்த கடவுள் உனக்கு எப்படி உதவி செய்வாரு? அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருந்தாலும் இல்லனாலும் நாம செய்ய வேண்டிய கடமைகளை நாம தான் சரியா செய்யணும். அதை செஞ்ச பிறகு அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதும் வைக்காம போறதும் உன்னோட விருப்பம். கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால உன்னோட மனசு நிம்மதியா இருக்கும். உன்னோட மன ஆறுதலுக்காக தான் அந்த கடவுளை நம்பணுமே தவிர அந்த கடவுளே நேர்ல வந்து நமக்கு உதவி செய்வார்னு நடக்காத விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது முட்டாள்தனமா தெரியலையா அப்படின்னு சில அறிவுரைகளை சொன்ன பிறகுதான் சிஷ்யனுக்கு கடவுள் மேல எப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணுங்கிறது புரிய வருது. நம்ம லைஃப்ல நாமளும் எதையும் செய்யாம முழுசா எல்லாத்தையும் தூக்கி கடவுள் தலையில போட்டுடுவோம். நமக்கு நேர்ல வந்து உதவி செய்யறதுக்கு கடவுள் மனித பிறப்பா என்ன? கடவுள்ங்கிறது நம்ம கண்களுக்கு புலப்படாத ஒரு சக்தி. அது நம்பிக்கை சார்ந்தது தானே தவிர எல்லாத்துக்கும் கடவுள் மேல பழி போட்டுட்டு நம்ம கடமைகளை சரியா செய்யாம இருக்கிறது முட்டாள்தனம் தானே. ஒரு ஞானி தன்னோட இறுதி காலத்துல தன் சீடர்களுக்கு வாழ்க்கையின் ஆழமான உண்மையை பத்தி உணர்த்தணும்னு விரும்பினாரு. அதனால ஒவ்வொரு சீடர்களையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு வெண்ணிற புறாவை கொடுக்கிறாரு. சீடர்களே, இந்த புறாவை யாரும் பார்க்காத இடத்திற்கு கொண்டு சென்று அங்கே பறக்க விட வேண்டும். நிச்சயமாக நீங்கள் இந்த செயலை செய்யும் பொழுது யாரும் உங்களை பார்த்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த சீடர்களும் தனக்குன்னு கொடுத்த புறாவை எடுத்துக்கிட்டு தனிமையான இடங்களை தேடி அலைகிறாங்க. அடர்ந்த காடுகள், உயரமான மலைகள், ஆழமான குகைகள்னு பல இடங்களுக்கு தனித்தனியே போறாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் தங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. ஒரு சீடன் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் அங்க யாருமே இல்ல அப்படிங்கறத உறுதி செஞ்ச பிறகு யானை கொடுத்த புறாவை அங்க பறக்க விடுறான். அப்போ அங்க இருந்து ஒரு மரத்தின் உச்சியில ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டு இருந்ததை இந்த சீடன் பாக்குறான். இன்னொரு சீடனும் உயரமான மலை உச்சிக்கு போறான். அங்க தன்னை சுத்தி யாரும் இல்லைங்கிறத உறுதி செஞ்ச பிறகு தன் கிட்ட இருந்த புறாவை பறக்க விடுறான். அந்த சமயம் பார்த்து அந்த வானத்துல வட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்த கழுகு ஒண்ணு இவனை பாக்குது. இவனும் அந்த கழுகை பார்த்தபடி அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு சீடனும் ஆழமான குகைக்குள்ள போறான். இருள் சூழ்ந்த அந்த குகைக்குள்ள யாரும் இல்லைன்னு நினைச்சு தன் கிட்ட இருந்த புறாவை பறக்க விடுறான். அப்போ அந்த குகையின் இடுக்குகள்ல மறைஞ்சிட்டு இருந்த ஒரு வௌவால் அவனை பார்த்துடுது. இன்னொரு சீடனும் நடு கடலுக்கு போய் தன் கிட்ட இருந்த புறாவை பறக்க விடலான்னு யோசிக்கிறான். அங்க இருந்த ஒரு படகு எடுத்துக்கிட்டு நடு கடலுக்கும் போறான். தன்னை சுத்தி யாரும் இல்லைங்கிறத உறுதி செஞ்ச பிறகு தன் கிட்ட இருந்த புறாவை பறக்க விடுறான். அந்த சமயம் பார்த்து அங்க வந்த மீன்கள் இவனை பார்த்ததும் ஞானி சொன்ன வார்த்தைகளை காப்பாத்த முடியலையேன்னு யோசிக்கிறான். இப்படி ஒவ்வொரு சீடர்களும் தங்களை யாரும் பார்க்கலன்னு நினைச்சு தன் கிட்ட இருந்த புறாக்களை பறக்க விட்டாலும் ஏதோ ஒரு உயிரினம் அவங்கள கவனிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆக எல்லா சீடர்களும் ஞானி கிட்ட அங்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அப்பதான் அந்த ஞானி புன்னகைத்தபடி, சீடர்களே, இதிலிருந்து நீங்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள். நீங்க
நீங்கள் யாரும் பார்க்காத இடம் என்று நினைத்த ஒவ்வொரு இடத்திலும் இயற்கை உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் மறைக்கப்படுவதில்லை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் இந்த பிரபஞ்சம் அதை பதிவு செய்து கொண்டுதான் இருக்கும். அதையும் தாண்டி உங்கள் மனசாட்சி உங்களை எப்போதும் கவனித்துக் கொண்டேதான் இருக்கும். எனவே எந்த ஒரு செயலையும் யாருக்கும் தெரியாமல் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா? இங்கிருக்கும் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு உயிரினமும் பிரபஞ்சத்தின் கட்டுப்பாட்டினால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் எண்ணற்றவை. நாம் காணும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு ரகசியத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் இந்த பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைவோம். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய கண்ணாடி. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கவனிப்பதோடு அல்லாமல் நமக்குள் தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களும் இந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும். நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தினால் அது நமக்கே திரும்ப கிடைக்கும். அதுபோல் நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்தால் அதுவும் நமக்கே திரும்ப வரும். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய ஆசிரியர். அது பலவிதமான வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் கஷ்டங்களை சந்திக்கும் போது அது நம்மை வலிமைப்படுத்துகிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்மை நன்றி உள்ளவர்களாக மாற்றுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய புதிரை போன்றது. நாம் ஒவ்வொருவருமே அந்த புதிரின் ஒரு பகுதிதான். அந்த புதிரை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தீர்க்கும் போதுதான் அதன் உண்மைகளை நாம் அறிவோம். எனவே நீங்கள் எப்போதும் அன்பு, கருணை மற்றும் ஞானத்துடன் இருங்கள். இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைந்து வாழுங்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரபஞ்சம் நம்மை கண்காணித்துக் கொண்டு இருப்பது போல் நம் மனசாட்சியும் நம்மை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கும். மேலும் ஒரு ரகசியத்தை கூறுகிறேன், கேளுங்கள். இந்த பிரபஞ்சத்தை காந்தம் போல் ஈர்ப்பதற்கு சில வழிகள் இருக்கிறது. எப்போதும் நேர்மறையாக சிந்தியுங்கள். உங்கள் இலக்குகளை அடைய முடியும் என்று உறுதியாக நம்புங்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக சிந்தியுங்கள். அந்த இலக்குகளை அடைய நேர்மறையான வழிகளையும் சிந்தியுங்கள். அந்த திட்டங்களை வகுத்து அதற்கேற்ற முயற்சிகளையும் செய்யுங்கள். நீங்கள் விரும்பும் விஷயங்களை உணர்ச்சி பூர்வமாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஏற்கனவே உங்கள் இலக்குகளை அடைந்து விட்டதாக உணருங்கள். அந்த உணர்ச்சிகளை நேர்மறையாகவும் நன்றி உணர்வோடும் வைத்திருங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சந்திக்கும் தடைகளையும் தாண்டி முன்னேறுங்கள். இதையெல்லாம் மேற்கொள்ள உங்கள் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு தியானம் போன்ற சில பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும். ஈர்ப்பு விதி என்பது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகுவீர்கள் என்பதுதான். எனவே முழு நம்பிக்கையோடு உங்கள் திறமைகளை நம்புங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறது என்பதை நம்புங்கள். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டவன் இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்த வல்லவனாகிறான் அப்படின்னு தன்னோட அறிவுரைகளை சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதையில வந்த சீடர்கள் மட்டும் இல்ல, நாமளும் மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டோம். நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்மள யாருமே கவனிக்கல அப்படின்னு நினைச்சு சில காரியங்களை செஞ்சிருப்போம். நம்ம மனசுக்குள்ளதான் நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சு சில எதிர்மறையான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள ஓட விட்டுருப்போம். தேவையில்லாத சிந்தனைகள், வன்மம், கோபம்னு நம்மளை சுத்தி எதிர்மறையான எண்ண அலைகளை உருவாக்கி இருப்போம். இந்த பிரபஞ்சம் ஒரு காந்தம் மாதிரி நமக்குள்ள உருவாகக்கூடிய எண்ணங்களை ஈர்க்கும் சக்தி கொண்டது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நாம என்ன நினைக்கிறோமோ என்ன செய்யறோமோ அதையே தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு திரும்பவும் கொடுக்கும். இப்ப சிலருக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கும். நான் நல்லதே தான் செய்யறேன், ஆனா எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு. இந்த பிரபஞ்சத்துக்கு எதை யாருக்கு எப்போ எப்படி கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி கடவுள் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கடைசியில கைவிட மாட்டான். இந்த ஒரு வரிகள் பிரபஞ்சத்துக்கும் பொருந்தும். நீங்க கஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பொதுவா வெற்றிகள் உங்களுக்கு தாமதமா கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குன்னு அர்த்தம். அனுபவத்தை போல் சிறந்த ஆசான் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க தோல்விகளை சந்திக்கும் போதெல்லாம் இந்த வரிகளை உங்க நினைவுல வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ தயாரா இருக்குங்கிறத எப்போதுமே மறக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு வீடியோல சொல்லி மாளாது. தி சீக்ரெட் அப்படிங்கிற புக்கையும் தி மிராக்கிள் மார்னிங் அப்படிங்கிற புக்கையும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலர் கேள்விப்படாம கூட இருந்திருக்கலாம். அதனால நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய அந்த புக்கை பத்தி நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம். எனக்கு புக்ஸ் படிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க, இல்ல இப்பதான் புக்ஸ் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எந்த புக் படிக்கலாம்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறவங்க
இந்த புக்கு தான் ரொம்ப நாளா நான் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, இந்த வீடியோட கடைசியில அந்த வீடியோவோட லிங்க் தரேன், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கூட இருக்கு, மறக்காம அதை போய் பாருங்க. அதை கேட்டாலே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள பாசிட்டிவான வைப்ரேஷன் மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்சஸ் நீங்க உணர்வீங்க. சோ கண்டிப்பா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தேன் இல்லையா, யூனிவர்ஸ் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்லி. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஹாப்பியா இருக்கீங்க அப்படிங்கறத ஃபீல் பண்ணணும். அதை முழுமையா நம்பி நீங்க எப்படி எல்லாம் ஹாப்பியா இருக்க நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே கற்பனை செஞ்சுக்கோங்க. தினமும் காலையில எந்திரிச்சு அதை எழுதவும் செய்யுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ் உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணும். வித்தின் 48 டேஸ்க்குள்ள உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ண பிறகு கமெண்ட் செக்ஷன் வந்து அதை மத்தவங்க கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க பாசிட்டிவான ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை யாராவது ஒருத்தவங்களுக்காவது ஷேர் பண்ணுங்க. உங்களால அவங்களும் பயன்பெறுவாங்க இல்லையா? சரி, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.